أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டாகும். அவனுடைய கருணையும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த ஈமானிய சம்பவங்கள் என்ற ஒரு தொனிப்பொருளில் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக ஒரு சிறந்த தந்தையாக, மார்க்கத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தந்தையாக இருந்தார்கள் என்பதற்குண்டான செய்திகள் சிலதை பார்த்தோம். அதே போல இன்னும் பல நல்ல காரியங்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்விலிருந்து படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் முந்துவார்கள், நன்மையான காரியங்களுக்கு முந்துவார்கள். இப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் நம்மள்ட்ட என்ன ஒரு எண்ணம் வராது என்று சொன்னால், அது சஹாபாக்கள் அவங்க அப்படி தான். நாங்கள் இந்த காலத்தில் வாழ்கிறவங்க நாங்கள் இப்படி தான், அவங்க அப்படி நாங்கள் இப்படி, எங்களுக்கு வேற குர்ஆன் வந்த மாதிரி தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தூதராக வந்தார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. அது ஷைத்தான் எண்ணம். அந்த எண்ணத்தை அகற்றிவிட்டு எந்த தூதர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு வந்தார்களோ, நபி தோழர்களுக்கு வந்தார்களோ, அதே தூதருடைய பொன்மொழிகளும் அதே தூதர்களுடைய வார்த்தைகளும் தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. நல்ல காரியங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முந்த முடியும் என்றால், நமக்கும் அதே மாதிரியான எண்ணங்களும் நன்மைக்கு முந்தக்கூடிய எண்ண ஓட்டங்களும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், மறுமை நாளில் சொர்க்கத்தில் நன்மைகள் இன்னென்ன தலைப்பு என்பதற்கு கீழே வாசல்கள் இருக்கும். தொழுகையாளி ஒரு வாசல் வழியாக அழைக்கப்படுவார். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தொழுகையாளி இந்த பக்கம் வாங்க என்று சொர்க்கத்தில் வானவர்கள் அழைப்பார்கள். அது மாதிரி அதுக்குன்னு ஒரு வாசல் பேர் இருக்குமா. நோன்பாளி, நோன்பு பிடித்தவர் ரையான் என்ற வாசல் வழியாக இந்த பக்கம் வாங்க என்று அழைக்கப்படுவார். ஜகாத்து கொடுத்தவர், ஹஜ்ஜி செய்தவர், தர்மம் செய்தவர், இப்படி ஒவ்வொரு வாசல் வழியாக அந்தந்த வானவர்கள் நின்று கொண்டு இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க என்று அழைப்பார்கள். இது உலகத்தில் அழைக்கிற மாதிரி இல்லை. வாங்க இந்த பக்கம் வாங்க என்று இங்கே கூப்பிடுவோமே, கூப்பிடலாட்டி அவன் என்ன நினைச்சிருவாங்கிறதுக்காண்டி கூப்பிடுறது இருக்க, அந்த மாதிரி கிடையாது. உளப்பூர்வமாக உள்ளத்தில் இருந்து அந்த வானவர்கள் சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி கண்ணியப்படுத்தி வாங்க தொழுகையாளியே இந்த பக்கம் வாங்க என்று அழைத்து கொண்டிருப்பார்கள். நோன்பாளியே இந்த பக்கம் வாங்க, இங்க இருக்கு உங்க வாசல், ரையான் என்கிற வாசல், இந்த வாசல் வழியாக உள்ள வாருங்கள், அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்திருக்கிறீர்கள், இபாதத்து செய்திருக்கிறீர்கள், இந்த பக்கம் வாங்க என்று அழைப்பார்கள். சும்மா நினைச்சு பாருங்க, உலகத்துல அவன் கூப்பிடுவதை நாம் பெருசா நினைக்கிறோம். அவரெல்லாம் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு, அவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆள் என்று நாம் நினைத்திருக்கிறோமே. இது வெற்றி பெற்றதற்கு பிறகு சொர்க்கத்துக்குள் நுழைவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட வானவர்களுக்கு முன்னாடி கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த சொர்க்கவாதிகள் அழைக்கப்படுகிற போது வேறென்ன வேணும் அவர்களுக்கு? மகிழ்ச்சி, வேறென்ன சந்தோஷம் வேணும்? உச்சகட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். அவ எல்லா வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதுக்குள்ளேயும் பாருங்க, யார சொல்லலாம், நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போனா போதும் பாப்பா, இதை விட்டுட்டு இதுக்குள்ள ஒண்ணுமே வேணாம், ஏதோ ஒரு சின்ன கேப்பு, கதவு மூளையாவது இல்லையா உள்ளுக்கு சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு வாசல் என்ன வாசல் என்று நாம யோசிப்போம். ஏன்னா நம்முடைய வணக்கங்கள் இபாதத்துகள் அந்த அளவு தான் இருக்கிறது, அதிகப்படுத்த வேண்டும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், யார சொல்லலாம், ஒவ்வொரு வாசல் வழியாக அழைக்கப்படுவதாக சொல்கிறீர்களே, எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகிற மனிதர்கள் உண்டா? நன்மைகள் செய்து எப்படி ஆர்வம் பாருங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். நம்ம நோன்பு பிடிச்சிருக்கிறோம், ரையான்ங்கிற வாசல் வழி அழைக்கப்பட்டா போதும் என்று அவர் நினைக்காம எல்லா வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்கள், யார சொல்லலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூபக்கரே, நீரும் அந்த எல்லா வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய ஒருவரில் இருக்கிறாய் என்று சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் வாழ்நாளில் பெற்றிருக்கிறார்கள். மன விருப்பத்துடன் இபாதத்துகள் செய்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள், ஹஜ் செய்திருப்பார்கள், எல்லாம் விருப்பத்துடன் செய்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த அமல்களை பொருந்தி கொண்டதனால தான் எல்லா வாசல் வழியாக அபூபக்கர் அழைத்தார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருந்த பண்பு, மார்க்கத்தின் மீது வைத்திருந்த பற்று, அல்லாஹ் மீது வைத்திருந்த அவருடைய தக்குவா. இது நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். இபாதத்துகள், வணக்கங்கள் ஒன்றை செய்யறது 9 செய்யறது இல்லை. சில பேர் நோன்பு பிடிச்சா, சில பேர் விடிய நோன்பு பிடிச்சா இனி அசருக்கு தான் எலும்புறவர் இருக்காங்க. சூடு பாப்பா தொலையலாம், என்ன சூடு. குர்ஆனை ஓதி பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே வராது, குர்ஆனை ஓத வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. சில பேர் சகர் செஞ்சுட்டு சுபகுலாம தூங்குறவரும் இருக்கிறார்கள். ஆனால் கேட்டா நான் நோன்புங்கிறான், ஏதோ தொழுகை வாசலால் சொர்க்கம் போகலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியாது, இது அல்லாஹ்வை ஏமாத்துற ஒரு வேலையா இல்லையா? அப்போ நோன்பு என்கிறது செய்வது போன்று தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இது அந்த மனிதரிடத்திலே, அந்த நபித்தோழர்கிட்ட இருந்த பண்பு பாருங்க. அதே மாதிரி சும்மா பாருங்க, நம்மள மாதிரியும் இருந்தார்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்களும் இருந்தார்கள். நபித்தோழர்களில் சில பேர் அப்பப்போ உலக ஆசைகளில் மிதந்து கொண்டிருந்தவர்களும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மத்தியில். நான் பேசினா நீங்க எழுந்திருச்சு போகலாம், பிரச்சனை இல்லை, இவர் யாரா பேசுறதுன்னு யோசிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நபி தோழர்கள் எப்படி கேட்பாங்க? இப்போ உள்ள குத்பா பிரசங்கங்கள் தெரியும் நமக்கு. அவர் பாட்டுக்கு பேசுறதா, நாம பாட்டுக்கு தூங்குறதா. சில பேர் ஜும்மாவுக்கு வாரது என்ன, 40 நிமிஷம் நல்லா தூக்கம், காலை ரெண்டையும் போட்டாச்சு, முடங்காலோட அணைச்சு பிடிச்சாச்சு, தலையை உள்ளுக்கு போட்டாச்சு, அப்படியே படுக்கிறதான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது தான் அலாரம். அவருக்கு சொன்னதோட அவர் இருக்கிறாராம், ஜும்மாவில் நான் இருக்கிறேன் என்கிற அளவில் சில பேர் இருப்பார்கள். அது சில பேருடைய இயல்பாகிவிட்டது. அவரை பிடிச்சி கைகளால் இழுத்து பிடித்தாலும் அவருக்கு தூக்கம் வரும், ஏன்னா அவருக்கு பழகிட்டு. ஆனால் சில பேர் நல்லா தூங்கி விடுவார்கள், அவங்க திரும்ப போய் ஒது கொடுக்கணும். நல்லா தூக்கம் போனால், தன்னை மறந்த நிலையில் தூக்கம் போனால், ஜும்மாவுக்காக ஒது எடுத்து வந்தவர் திரும்ப போய் ஒது கொடுக்கணும். ஆனால் அது தெரியாமல் எழுப்பி தொழுவாங்க சில பேர். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஜும்மாவை வீணடித்து விடாதே என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மணித்தியால கணக்கெல்லாம் உரையாற்ற மாட்டார்கள். ஒரு முக்கியமான செய்தியை சுருக்கமாக சொல்வார்கள். உரையை விட தொழுகை தான் நீளமாக இருக்கும் என்றெல்லாம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். நபி தோழர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒட்டக கூட்டம் வருகிறது, வியாபார பொருட்களுடன் வருகிறது, வியாபாரத்துக்காக வேண்டி வருகிறது. நபித்தோழர்கள் வியாபாரம் செய்வதில் கலை கண்டவர்கள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று சொல்லி ஜும்மாவில கவனம் செலுத்தி கொண்டிருந்த அந்த தோழர்கள் அந்த நிலையில ரசூலுல்லாஹ் அப்படியே விட்டுட்டு எழுந்திருச்சு அந்த ஒட்டகத்துக்கு பின்னாடி போய்விட்டார்கள், வியாபாரத்துக்காக போய்விட்டார்கள். எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள், அதை ஒரு புறக்கணிப்பதை போன்று வியாபாரத்தை நோக்கி போய்விட்டார்கள். அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வந்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு, நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்ததுங்கிற அல்லாஹ். அதுக்கு வேணா அந்த வசனமே அருளப்படுகிறது. இப்போ எழுந்திருச்சு போனாங்கல்ல நபி தோழர்கள், அவர்கள் போக ஜும்மாவுக்கு வெறும் 12 பேர்கள் தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மாவுக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? வெறும் 12 பேர்கள் தான் இருந்தார்கள். நம்மடாக்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? 12 பேர் ஜும்மாவுக்கு செட் ஆகாது, எத்தனை பேர் வேணும் ஜும்மாவுக்கு? 40 பேர் வேணும்னு அவரா ஒரு சட்டத்தை எழுதி கொண்டு ஜும்மாவை நடத்திட்டு பிறகு தொழுது இருப்பார்கள். புது சட்டம் அது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மாவுக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? சஹாபாக்களே வெறும் 40 பேர்கள் தான் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் லொகர் தொழுதார்களா? இல்லை. இப்போ 40 பேர்லாம் அளவுகோல் இல்லை ஜும்மாவுக்கு. ஒரு ஜும்மா நிகழ்த்த முன்னால் கேட்பதற்கு இருந்தாலே போதும். அப்போ ரசூலுல்லாஹ்வை விட்டு 40 பேர், 12 பேர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ தான் பார்க்குறோம் அந்த செய்தியை. அந்த ஆர்வம் உள்ள அந்த வியாபாரத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தை தான் முக்கியம் என்று கலந்து கொண்ட அந்த நபித்தோழர்கள் யார் என்று பார்க்கிற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அது போனால் போட்டுங்க, நாம ரசூலுல்லாஹ்வுடைய உரையை கேட்போம் என்று அமர்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். இதெல்லாம் யாரு? நம்மள மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணது கிடையாது, வியாபாரம் தான் வாழ்க்கை என்று இருந்தவர்கள். ஒட்டக கூட்டம் வந்தா முந்தி அடிச்சுட்டு ஓட வேண்டிய அபூபக்கர்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது என்னடா உலக வாழ்க்கையினுடைய வியாபாரங்கள், இதை விட அல்லாஹ்வின் தூதருடைய இந்த வார்த்தைகள் தான் முக்கியம் என்று அமர்ந்து கொண்டார்கள். இந்த பற்று, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிடிப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நம்மிடத்தில் கொண்டு வரப்பட. ஆனா என்ன செய்யறான் இன்னைக்கு? ஜும்மாவுக்கு இமாம் தொழுகை நடத்துகின்ற போதுதான் ஓடி வரான். சில பேர் கடையை மூடிட்டு, சில பேருக்கு லீவு முடிவெட்டுறனாலே இப்போ அங்க அவர் ஆரம்பிக்கிறாரு இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கும் போதே அவன் போறான் ஜும்மாவுக்கு விட்டுட்டு முடிவெட்டுறது. முடிய வெட்டிட்டு கடைசியா தான் வந்து சேருகிறார்கள். என்ன பற்று? சில பேர் இருக்கிறான் கடைசியாவே வருவான், நேரத்தோட ஓடுவான் வீட்டுக்கு. எப்படி? கடைசியா தான் ஜும்மாவுக்கே வருவான், கடைசி லைன் அவங்க நேரத்தோட ஓடுவான். எப்படி ஓடுவான்? ஏன்னா முன்னுக்குள்ளவன் கடைசியா தான் போகலாம். இவன் சலாம் கொடுத்து முட்டியே ஒரு சலாம் தான், இவரு மீதி சலாம் வீட்டுல தான் இருக்கு. அவ்வளோ ஸ்பீடு, தடார்னு வர படார்னு முடிக்கிறது, வேகமா போறது. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாவை எப்படியாவது ஏமாத்துறான். நான் வந்தனே ஜும்மாவுக்கு, யா அல்லாஹ் நீ காணலையா என்ன என்று கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது தெரியாதா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாதா? நபித்தோழர்கள் படாத பாடுபட்டு இபாதத்துகள் வணக்கத்தில் மூழ்கினார்கள். இப்படி ஒரு ட்ரிக்ஸ் தெரியாதா? தெரியும். ஆனால் அது ஒரு மார்க்கத்தினுடைய அளவுகள் அல்ல. அல்லாஹ் தூக்கி எறிவான் முன்சில. என்ன யாரை ஏமாத்த? என்னடா தொழுகை இது? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போகிறாய், இது என்ன தொழுகை? உயிரோட்டம் இல்லாத தொழுகை. அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வை நீ முன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நினைப்பில் தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப நீங்க படார்னு வாரீங்க, தடார்னு விட்ட போறீங்க, அதுவும் போற போக்குல செருப்பு வேற ஒருத்தங்க போட்டு போறீங்க. அவ்வளவு ஸ்பீட், அவசரம் அவசரம், போற போக்குல டக்குன்னு போறோம். இதெல்லாம் மார்க்கப்பற்றா? ஆனா அபூபக்கர் சித்திக் அவர்கள்ட்ட இதில் நீங்க என்ன செய்யலாம்? இந்த மார்க்கப்பற்றை நீங்கள் அதிகமாகவே பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை சொல்கிற போது அவர் முடியாது என்று சொல்லி கொஞ்ச காலம் இருந்தார். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய சட்டத்தின்படி முஸ்லீம் அல்லாதவருக்கு வாரிசு உரிமை, சொத்து பங்கீடு போகாது. காஃபிராக இருந்தால் சொத்து போகாது. அபூபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சத்தியமிட்டு சொல்கிறார், அல்லாஹ் மீது ஆணையாக என் மகன் அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி என் வாரிசு சொத்திலிருந்து எதுவுமே போகாது, நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கிற கூடிய மனசு உள்ளவர். ஆனா அல்லாஹ் சொல்றான், காஃபிராக இருப்பவன், முஷ்ரிக்காக இருப்பவனுக்கு சொத்திலிருந்து கொடுக்க கூடாது என்று சொன்னதனால் என் மகனுக்கு என் சொத்திலிருந்து ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொல்கிறார். பிறகு அவர்கள் ஒரு காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா சூரா நிசாவினுடைய 33வது வசனத்தை அருளுகிறான். உரிமை உள்ளவர்களுக்கு அவருடைய சொத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். முஸ்லீம் ஏற்கனவே சத்தியம் செய்திருந்தாலும் காஃபிரா இருக்கும்போது பண்ணியிருப்பீங்க. இப்போ முஸ்லீமா இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த வாரிசுதாரர்களாக அவர்கள் வருவார்கள், அதனால் அவர்களுக்கு நீங்கள் சொத்தை கொடுத்து விடுங்கள் என்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த வாரிசு சொத்தை கொடுப்பதை பற்றி தீர்மானிக்கிறார்கள். இதெல்லாம் சும்மா இந்த உலகத்தில் இருப்பவனை திருப்பி தான் நீங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன நினைச்சாதான் நமக்கு என்னங்கிறான். ஆனா அபூபக்கர் அவர்களை போன்றவர்கள் அல்லாஹ் என்ன நினைக்கிறானுங்கிறதை மட்டும் தான் பார்ப்பார். மகனாவது மகளாவது எவன் நமக்கு முக்கியம்? அல்லாஹ் தான் முக்கியம் என்றார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வின் சட்டங்களை புறக்கணித்து எத்தனையோ காரியங்கள் அரங்கேறுகிறது. கேட்டா சொந்தக்காரங்கிறான். அல்லாஹ் சொல்றானே பாய் ஹராம் என்று, அல்லாஹ்வாவது அது அப்புறம் பார்த்துக்கலாம் அவரை. இப்ப மகனும் மருமகனும் சொந்தமும் எனக்கு வேண்டும் என்கிறான். ஆனா அபூபக்கர் அவர்கள் மகனும் தேவல்ல மகனும் தேவல்ல, அல்லாஹ்வின் சட்டத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னாதான் சொத்தே உனக்கு, அல்லாஹ் சொல்லணும்னா சொத்தே கிடையாது உனக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான் கொடுங்க, ஆனா ஓகே இப்ப கொடுக்குறேன் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான அடியான். இது மாதிரி படிப்பினைகள் ஏராளம் இன்னும் இருக்குது பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நன்மையில எப்பயுமே என்ன செய்வார்கள் என்று சொன்னா முந்திக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி இருக்கிறாங்க, நபி தோழர்கள் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் ஃபமன் தபிய மின்குமுல் யௌம, இன்றைக்கு முதல்ல கேட்கிறாங்க யார் இன்றைய தினத்தில் நோன்பு நோற்றவர் யார்? தினத்தில் மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்றைய தினத்தில் பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், உஸ்மான் ரலி இருக்கிறார்கள், இன்னொரு நபி தோழர்கள் இருக்கிறான்னு வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வந்து கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்றைய தினத்தில் உங்களில் யார் நோன்பு பிடித்தவர் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்வோம்? பிடிச்சவங்க சொல்லுவோம். ஆர்வ கோளாறுல சொல்ல மாட்டார்கள், நான் முந்தினாத்து பிடிச்சேன் அப்படி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பிடிச்ச யாருனாங்க, இல்லை நான் பிடிச்சேன் தானே, நானும் தக்குவாதாரி தானே நம்ம சொல்லுவோம்.
ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் இன்னைக்கு பிடிச்சு யாருன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், யாரும் தூர்க்கவில்லை கைகளை. அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் நான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ரைட். திரும்பி ரசூலுல்லாஹ் கேட்காங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸா, யார் ஒருவர் உங்களிலே ஜனாசாவை இன்றைய தினம் பின்தொடர்ந்து போனவர், மையத்தொன்றை பின்தொடர்ந்து உங்களில் யாரு போனவர்? சஹாபாக்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் யா ரசூலல்லாஹ் நான் போனேங்கிறாங்க. எப்படி ஆர்வம் பாருங்க. நோன்பு பிடிக்கிறது, யாராவது முஸ்லீம்கள் மரணித்தால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போறது, அது என்ன நோக்கமாக இருக்கு உள்ளதுக்குள்ள? நன்மை எங்கேயாச்சும் இல்லையா, நன்மையை கொள்ளையடிக்கும் வாய்ப்பு இல்லையா என்று தேடிக்கொண்டிருந்த ஒரு தோழர். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, நான் யா ரசூலல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்கிறாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் உங்களில் யார் மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தவர் யார் இருக்கிறீர்கள்? எல்லா நபி தோழர் அமைதியா இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் நான் யா ரசூலல்லாஹ் நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இன்றைய தினம் உங்களிலே யாரு ஃபமன் நாத மின்குமுல் யௌம மரீலன், யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரரை யாராவது போய் பார்த்திருக்கிறீர்களா இன்றைய தினத்தில்? அப்பயும் அபூபக்கர் மட்டும் கையை தூக்கி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நான் போனேங்கிற. எப்படி இருக்கும்? கணக்கில் யாரு 100 நான், தமிழ்ல யாரு 100 நான், இங்கிலீஷ்ல யாரு 100 நான், விஞ்ஞானத்தில் யாரு 100 நான், மற்றவெல்லாம் சும்மா அந்த ஒரு நேரத்தில் மட்டும் எப்படி இருக்கும் பாருங்க. நான் கஷ்டப்பட்டவன் நான் சொல்லுவான். அதே மாதிரி அன்றன்று செய்கிற அனைத்து இபாதத்துகளும் வணக்கங்களும் ரசூலுல்லாஹ் கேட்கிற எல்லாத்துக்கும் நான் தான் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அனைத்து அமல்களும் ஒன்றிணைந்து விட்டால் அவன் சொர்க்கம் போகாமல் இருப்பதில்லை. இந்த அனைத்து அமல்களும் ஒன்றிணைந்து விட்டால் அவன் சொர்க்கம் போகாமல் இருப்பதில்லை. இதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, என் தோழர் அபூபக்கர் சொர்க்கவாதி. முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் நிர்ணயித்து சொல்றாங்க, என்னுடைய தோழர் அபூபக்கர் சொர்க்கத்துக்கு போவார் என்று சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த நன்மைகள்ல இருந்தாங்க. நன்மையை எப்படி கொள்ளையடிக்கணும் என்று சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. நன்மையை தேடுவார்கள், ஒதுங்குவதில்லை, நன்மையை தேடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு நேரத்தில் பள்ளிவாசல் பக்கம் போறாங்க. ஒரு நபி தோழர் தொழுகிறார், ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை ரசித்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த தொழுகையினுடைய சத்தத்தை ரசித்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உமர் ரதி அவர்களும் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரதி அவர்களும் இருக்கிறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் கூட இந்த 2 பேரும் நிற்பார்கள். உமர் ரதி அவர்களும் இருப்பார்கள், அபூபக்கர் ரதி அவர்களும் இருப்பார்கள். அபூபக்கர் ரதி அவர்களுக்கும் உமர் ரதி அவர்களுக்கும் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். நானா நீயா, எதுல? ஆட்சி அதிகாரத்தில் அல்ல, பேரை போட்டுக்கிறதுல இல்ல, என்னத்துல? நன்மையை பெற்றுக்கொள்வதில்லை. நானா நீங்களா பார்க்க அபூபக்கரை என்கிற போட்டி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த நபித்தோழருடைய இந்த ரசிப்பை, ரசூலுல்லாஹ் ரசிப்பதையும் நபித்தோழர்கள் பார்க்குற, யார ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்குறாங்க என்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட முறையிலேயே யாருடைய ஓதலையாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதுனுடைய ஓதலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்க. இப்போ இது ஒரு நற்செய்தி தானே. யாரை பத்தி? அந்த இடத்தில் இல்லாத ஒரு நபித்தோழரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் இறக்கி அருளிய முறைப்படியே ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னால் இங்க இப்னு மஸ்ஊதுடைய ஓதலை கேட்டு பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் அல்லாஹ் இறக்கிய முறைப்படியே அவருடைய கிராத் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொல்லி அந்த நேரத்தில் அந்த தொழுதுகிட்டு இருந்த பள்ளியில் தொழுதுகிட்டு இருந்தவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து துஆ கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளு இன்னும் பின்னுக்கு இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளு இன்னும் கேளு, அல்லாஹ் உனக்கு தர தயாராக இருக்கிறாங்க, கேளு என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இன்னும் ஆர்வப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன செய்தியை சொல்லிட்டாங்க? இப்னு மஸ்ஊத் கிட்ட போய் சொல்லணும் காலையில். ஏன்? இப்னு மஸ்ஊத் ரதி அவர்கள் இல்லாத இடத்துல இப்னு மஸ்ஊத் ரதி அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்லிவிட்டார்கள். இப்போ இப்னு மஸ்ஊத் ரதி அவர்களிடத்தில் இந்த செய்தி அறிவிக்கிறது யார் என்று சொன்னால் ஹத்தாபுடைய மகன் உமர் ரதியல்லாஹு அவர்கள். உடனே நான் நினைத்து கொண்டேன், காலையில இப்னு மஸ்ஊத் ரதி அவர்களை சந்தித்து அவசரமா போய் இந்த நற்செய்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று காலை நேரம் வந்தவுடனே வேகமாக முதல் வேலையாக என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இப்னு மஸ்ஊத் ரதி அவர்களை போய் சந்தித்து, இப்னு மஸ்ஊதே, உங்களுடைய ஓதல் முறைப்படி அல்லாஹ் குர்ஆனையும் இறக்கி இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லுவோம் என்று நாம போய் முன்னிலையில் நிற்போம் என்று பார்த்தா எனக்கு முன்னாடி அபூபக்கர் அவரை சந்தித்து, இப்னு மஸ்ஊதே, உங்களை ரசூலுல்லாஹ் நேற்று சொன்னார்கள் என்றாங்க. அடைச்ச இந்த ஒரு நல்ல அமலையாவது நான் முந்தி போய் செய்யலாம்னு பார்த்தா உமர் என்ன சொல்றாங்க, எனக்கு முன்னால் அபூபக்கர் எல்லா விஷயத்திலும் நன்மையில் முந்திக் கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னார்கள். இது யாரால முடியும்? எப்பயுமே நன்மையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் மட்டும்தான் முடியும்.
ஏதாவது வழி இல்லையா, இதுல போகலாம் சொர்க்கம் போகலாமா, இந்த வழியில போனா சொர்க்கம் போகலாமா, இந்த இபாதத்தை செய்யலாமா என்று சொல்லி ஏதாவது ஒன்றில் நன்மை யோசிச்சு கொண்டிருக்க முடியும். உமர் அவர்கள் நினைக்கிறார்கள், அபூபக்கர் அவர்கள் காலையில் அவருக்கு முன்னாடி நினைச்சிருக்காருன்னு பாருங்களேன். இப்ப உமர் ரதி அவர்கள் எழுந்ததுக்கு பின்னாடி போம் நினைக்கிறாங்க, அபூபக்கர் ரதி அவர்கள் தூக்கமே அதன் யோசனையால தான் போயிருக்கு. ஏன்னா இவருக்கு முன்னாடி அவர் போறாருன்னா எந்த அளவுக்கு அந்த நன்மையையும் நற்செய்திகளையும் சொல்லிக் கொள்வதிலும் பரிமாறிக்கொள்வதும் ஆர்வம் இருந்திருக்காரு பாருங்க. அதே மாதிரி ரசூல் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு பாருங்க, அபூபக்கருடைய செல்வம் சொத்து எனக்கு உதவியது போன்று வேறு எவருடைய சொத்தும் செல்வம் எனக்கு உதவவில்லைங்கிறாங்க. எப்படி அது? மற்றவர்கள் உதவி செஞ்சாங்க தானே. என்னண்டா, நீங்கள்லாம் என்னை எதிர்க்கும் போது அபூபக்கர் தான் தன்னையும் எனக்காக அர்ப்பணித்தார், தன்னுடைய இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் எனக்காக அர்ப்பணித்தார். எந்த அளவுக்கு அவர் அர்ப்பணித்தார் என்று சொன்னா அந்த செய்தியில பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா, அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அபு குஹாஃபா அபூபக்கருடைய பாப்பா அஸ்மாவுடைய அப்பா, இவர் அப்ப இஸ்லாத்தை சரியாக ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிற தருணம். இந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரதி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முதல் கட்டமாக ரசூலுல்லாஹை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களுடன் வருவதற்கு விரும்புகிறேன் என்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நானும் அதை எதிர்பார்த்தேன், நீங்களும் வாங்கங்கிறாங்க. இந்த இடத்துல ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்களே, இந்த தருணம் சாதாரண டைம் இல்லை. யாரு முகம்மதை கொல்லுகிறாரோ அவர்களுக்கு 100 ஒட்டகத்தை நான் கொடுப்பேன் என்று அறிவித்து விட்ட ஒரு டைம் அது. சும்மாவே முகம்மதை கொல்லுனா கொல்றதுக்கு 1000 பேர் இருந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு தேவை இந்த இஸ்லாம் வரக்கூடாது, அழிய வேண்டும் என்று. லாத்து உஸ்ஸா போன்ற எங்கள் தெய்வங்களை எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய இந்த அப்துல்லாவின் மகன் முகமது இருக்கக்கூடாது. இந்த அறிவிப்பு இருக்க, இதற்கு மாற்றமாக இன்னொரு சுவாரஸ்யமான அறிவிப்பு போடுறோம், யாரு முகம்மதை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகத்தை கொடுப்போம். எப்படி தேடி இருப்பானு, வேர்வை வடிய வடிய அவர்கள் இரவு பகலாக ரசூலுல்லாவை தேடி இருப்பார்கள். இந்த முகம்மதை கொல்ல வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து போறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் போகும்போது ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் எவன் போனாலும் என்ன செய்வான்? சாகத்தான் செய்வான், இறந்து போகத்தான் செய்வார்கள். ஆனால் அபூபக்கர் ரதி அவர்கள், யார சொல்லலாம், நானும் கூட வருகிறேன், தெரியும் தான் இவர் கூட போனாலே பிரச்சனை, இவர் கூட போனாலே சிக்கல், பேசாம மௌலவி நீங்க மட்டும் போங்க, நான் பஸ்ஸை பிடிச்சி ஏறி போங்க, எதுக்கு கூட வந்தா நமக்கு சேர்த்து போட்டு வெளுத்து விட்டுருவானே, அதனால நீங்க இந்த பஸ்ஸை பிடிச்சி அடுத்த பஸ்ஸை பிடிச்சின்னா போகலாம், உங்களுக்கு கொள்கை உறுதி தானே உங்களுக்கு மௌலவி, நீங்க போங்க அனுப்பிவிட்டுருவாங்க. சில பேர் கூட நிற்பார்கள், சில பேர் வாங்கினா மொத்தமா நீங்க மட்டும் வாங்க என்கிற லெவலில் இருக்கும். அது உசுறு போற கேசலாம் இல்லை, சும்மா உருட்டுவான், இல்லை மிரட்டுவான், இல்லாட்டி வெட்டுவேன் அப்படிம்பானுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவானு. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னா செய்வானுங்க, கொலை பண்றேன்னா பண்ணுவானுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவை பாதுகாத்தாலும் கூட இருக்கிறவர்களை பாதுகாப்பான் என்று எந்த உத்தரவாதம் கிடையாது. மனிதர்களால் ரசூலுல்லாவுக்கு தான் எந்த கேடும் செய்ய முடியாது, உயிரை போக முடியாது. அபூபக்கர் அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லையே. அப்ப அபூபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நானும் வரேன் யார சொல்லலாங்கிறாங்க. சரி அபூபக்கரை நீங்களும் வாங்க. என்ன வெறுங்கையாட்டிட்டு போவோம்ங்கிறல்ல, வெறுங்கையாட்டிட்டு போவோம் இல்லை. அப்ப கூட நினைக்கிறாங்கடா, வீட்டுல 5000 6000 காசுகள் இருக்கிற, தீனார் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டுதான் என்ன செய்யும் போகணுங்கிறதுக்காக வீட்டுக்கு அவசர வராங்க. அஸ்மா அவசரமாக அந்த தீனார் காசுகளை எனக்காக வேண்டி தாங்க, ஒதுக்க பண்ணி தாங்கங்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த காசுகளை எடுத்து என்ன செய்யறாங்க, திருகம் 5000 6000 திருகங்களையும் எடுத்து ஒரு முடிச்சில கட்டி நாங்க வாப்பான்னு கொடுக்குறாங்க. அஸ்மாரோட வரலாறு வேறு, அது ஈமான் உள்ள வேறு வரலாறு. அபூபக்கர் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த காசு அந்த திருகங்களை தூக்கி கொடுக்கிறார்கள், கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, ரசூலுல்லாவோடு போகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கும். சுவாரஸ்யமா அஸ்மா ரலியல்லாஹு செய்வார்கள் என்னென்றா, இந்த நேரம் பார்த்து அபூபக்கருடைய வாப்பா வருவார், அபு குஹாஃபா வருவார். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வந்த உடனே அந்த மனங்கள் வந்துருச்சு. என்ன மனங்கள்? அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கிற, அல்லாஹ்வுக்காகவே முழுசா ஈடுபடுகிற ஒருவர் தன்னுடைய மகளை பிள்ளைகளை நடுத்தரவில் நிப்பாட்டிட்டு போயிட்டாரே, ஒன்று பொருள்களும் வழங்காமல் திருகங்களையும் கொடுக்காமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முகமதோட போயிட்டாரா என்ற அந்த வார்த்தைகளை சொல்கிறார், அதாவது முணங்குகிறார். இது ஒரு பெரிய இது கஷ்டமா இருக்கு. சொன்னதானே அந்த பள்ளிக்கு போகாதான்னு. இப்போ தேவையா உனக்கு, அண்ணா உன்னை விசாரிக்கணும், இவனும் விசாரிக்கிறானாம் என்று நமக்கு சொல்லும் போது ஒரு வகையான எரிச்சலாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். அதே போல அஸ்மா ரதி அவர்களுக்கு அந்த வேதனை அவர்கள் உணர்கிறார்கள். இவர் வாயை மூடணுமேங்கிறதுக்காக வேண்டி, அவருக்கு கண்ணு தெரியாதானே,
மூடணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா கீழே கிடந்த கல்லெல்லாம் எடுத்து திருகங்கள் மாதிரி தயாரித்து ஒரு துணிக்குள்ள மூடி வச்சு அபூபக்கர் அவர்கள் எந்த ஓட்டைக்குள்ள அப்படியே வருது எந்த பொந்துக்குள் அபூபக்கர் அவர்கள் திருகங்களை வைப்பார்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நான் வச்சு அதுக்கு மேல துணிகளை வைத்து யாரு சொன்ன அபூபக்கர் அவர்கள் என் தந்தை எதுவும் இல்லாமல் விட்டு விட்டு போனார்கள் என்று எல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. வேணா பிடிச்சி பாருங்கண்டா இவர் போய் பிடிச்சி பார்க்குறாரு. ஹதீஸ் அப்படியே அவர் பிடிச்சி பார்க்குறாரு. பிடிச்சி பார்த்தா ஓ அப்படியா பரவாயில்லையே, நான் என்னமோ நினச்சிக்கிட்டேன் அபூபக்கரை பற்றி, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தானே போயிருக்காரு என்று சொல்லி அபூ அஸ்மா அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க இறுதியில் அபூபக்கர் அவர்கள் எதையுமே எங்களுக்காக விட்டு விட்டு செல்லவில்லை, முழுசையும் அல்லாஹ்வின் தூதருக்காக எடுத்து விட்டு போனார்கள். கவலையில் சொல்லலாது, சந்தோஷத்தில் சொல்கிறார்கள். இவருடைய வாயை மூடுவதற்காகத்தான் நான் என்ன செய்தேன், இவ்வாறு நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. இதுல அபூபக்கர் அவருடைய வாழ்க்கையில உணவளித்தல் உணவு கொடுத்தல்ல மிதமிஞ்சு போனவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அபூதர் அல் ஹிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தையும் மதீனாவில் இருந்து ஏற்றுக்கொண்டவர்கள், ஹிஃபாரி குலத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கடுமையாக இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர். ஒரு செய்தியில் 30 நாட்கள் மக்காவிலே ஜம்சம் கிணற்றுக்கரையில் இருந்தார்கள் என்றும், ஒரு செய்தியில் 15 நாட்கள் இருந்தார்கள் என்றும் வரும். தன்னுடைய சகோதரர் உனைஸ் ஒரு முறை மக்காவுக்காக வேண்டி வருகிறார்கள். மக்காவுக்கு போகிற போது திரும்ப மதீனாவுக்கு அந்த ஹிஃபாரி குலத்தில் அபூதரை சந்தித்த உடனே, உனைஸே மக்காவுக்கு போயிருந்திய, அங்கே அந்த தன்னிடத்திலே வானத்திலிருந்து செய்தி வருவதாக ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தாரே முஹம்மத், அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, மக்கள் எல்லாம் அவரை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், கவிஞர் என்று சொல்கிறார்கள், குறிகாரர் என்று சொல்கிறார்கள், சூனியக்காரர் என்று சொல்கிறார்கள். அப்பதான் அபூதர் அவர்கள் கேட்கிறார்கள், மக்கள் சொல்லட்டும், நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார். கேட்டபோது உனைஸ் அபூபக்கருடைய சகோதரர் சொல்கிறார், நான் எத்தனையோ கவிதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன், நானும் அவரும் கவிதை பாடுறவர் உனைஸ், எத்தனையோ கவிஞருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் முகமது சொல்வது கவிதை அல்ல, நான் குறிகாரனுடைய குறிகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், ஆனால் முகமது எந்த குறிகாரனுடைய வார்த்தையும் சொல்லவில்லை, அவர் சூனியக்காரரும் கிடையாது, மக்கள் எல்லாம் அந்த முகமதை பொய்யர் என்று சொல்கிறார்கள், ஆனால் அபூதர்ரே நான் சொல்கிறேன் மக்கள் தான் பொய்யர்கள், அந்த முகமது உண்மைதான் சொல்கிறார் என்று சொன்ன உடனே ஆர்வப்பட்டு அவசரமாக தன்னுடைய வாகனத்தை சரி செய்து கொண்டு மக்காவுக்குள்ள மெதுவாக நுழைகிறார். மெதுவாக நுழைஞ்ச உடனே சில பேரிடத்தில் அவர் கேட்கிறார், மதம் மாறியவர் உங்களில் இருக்கிறார், லாத் உஸா தெய்வங்களை வணங்காமல் ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்றார், அவர் மதம் மாறியவர் என்று அவங்க பார்க்குறாங்க. மதம் மாறியவர் உங்களிலே யார் என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த கேட்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க பாரு, இங்க ஒருத்தன் வந்திருக்கிறான் மதம் மாறினவன் என்று சொல்லி மூட்டி விட்டான். மூட்டி விட அபூதர் ரலி ஹிஃபார் சொல்கிறார்கள், அந்த இடத்தில் இருந்த ஓடுகள், எலும்பு துண்டுகள், கல்கள் எல்லா தாளையும் சேர்த்து என்னை சரைமறையாக தாக்கினார்கள், அடித்தார்கள். எனக்கு அடித்த ரத்தம் என் மேல் அப்படியே பீரிட்டு ஓடுகிறது. ஒரு சிற்பி சிவப்பு நிறத்திலே ஒரு சிற்பத்தை செதுக்கினால் எப்படி சிவப்பாக இருக்கிறோமோ அதே போன்று நான் சிவப்பாக, ரத்தத்திலே சிவப்பாக நான் இருந்து மயக்கமுற்று கீழே விழுந்தேன். எழுந்திருச்சு போக முடியாமல் எழுந்து மெல்ல மெல்ல போய் ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே சென்று ஜம்சம் தண்ணீரை அள்ளி என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நான் கழுவினேன். ஜம்சம் தண்ணீரையும் நான் அருந்தினேன். அல்லாஹு தாலா வரக்கத்தை ஏற்படுத்தினான். எனக்கு அல்லாஹு தாலா பருமனை தந்தான். கொஞ்சம் ஒரு அபிவிருத்தி அடைந்து அதை குடித்து வரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இப்படி இருக்கும்போதுதான் 2 பெண்கள் அந்த காபாவை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். சிலைகளை வணங்கி கொண்டு அந்த காபா வலம் வருது. அப்போ உடனே இவர் சொல்கிறார், அவங்க அது 2க்கும் திருமணம் முடிச்சு வச்சா என்னங்கிறார் அபூதர். அவர் நக்கல் பண்ணுகிறார். திரும்ப ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி இது எல்லாம் ஒரு தெய்வமா என்று அபூதர் ஹிஃபார் அவர்கள் சொல்கிறார்கள். கோபப்படுறாங்க. எங்களுடைய ஆண்கள் இந்த இடத்தில் இருந்தால் உனக்கு நடக்கிறதே வேற என்று கடிந்து கொண்டு அப்படியே அந்த பெண்கள் முன்னோக்கி போகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட யார் வருகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரதி அவர்களும் வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அந்த பெண்கள்கிட்ட, என்ன அவன் மதம் மாறிய ஒருத்தன் என்னை பற்றி பேசுகிறான், கேவலமாக பேசுகிறான், அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறான். அவர் ஏசினது அந்த போலி தெய்வங்களுக்கு. ஆனா இதையெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொல்கிறார். சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு காபாவுக்கு அருகில் போய் தொழுகிறார்கள். அப்போ அபூதர் ஹிஃபார் ரதி அவர் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கொண்டிருந்தேன், சலாம் கொடுக்கும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிட்ட அபூபக்கர் ரதி அவர்கள் இருந்தார்கள். பாருங்க, இங்கிருந்து இஸ்லாத்துக்காக வேண்டி அட்டிப்பட்டு அந்த இடத்துல நின்றுக்கிறார் 1 மாத காலம் சுமார். அப்போ தொழுதை முடிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நான் சொன்னேன். உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் வா அலைக்க
உன் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். சொன்னோடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மன் அன்த, நீ யார்? நான் ஹிஃபாரி குலத்தை சேர்ந்த அபூதர். ரசூலுல்லாஹ் கீழே பார்த்துட்டாங்க. ஹிஃபாரி குலம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு ஆரம்பத்தில். ரசூலுல்லாஹ் கீழே பார்த்துட்டு, எனக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாரோ ரசூல் முகமது வந்து என்னை ஏற்றுக்கொள்வதில், என்னோட ஹிஃபாரி குலத்துக்காக வேண்டி ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்குமோ? ரசூலுல்லாஹ் திருப்பி எழுப்பி கேட்டார்கள், எவ்வளோ காலம் இந்த இடத்துக்கு நீ வந்தேன்? ஒன்றில் 1 மாத காலம் நான் இங்கே வந்தேன். உணவுக்கு என்ன செய்தாய்? ஜம்சம் தண்ணீரை குடித்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜம்சம் தண்ணீர் பரக்கத்திருக்கிறதுங்கிறான். உணவு உண்ணாமல் அதை குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு அபிவிருத்தி அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ உடனே அபூபக்கர் பாருங்க, வந்தவன் அதே வந்த வழியை பார்த்து போப்பா, பத்திரமா போ, எங்களுக்கே பெரிய கஷ்டமா இருக்குது இங்கே இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீ வேற ஹிஃபாரி குலத்து மதீனாவிலிருந்து வந்திருக்கிற, இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்குது, இதுல வேற உன்னை அரவணைக்கணுமா என்று தான் யோசிக்க வேண்டும். அந்த நேரம் சூழ்நிலையில், இறுக்கமான சூழ்நிலை. அபூபக்கர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ், இவரை என் வீட்டுக்கு உணவுக்காக வேண்டி அழைத்து கொண்டு போவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிற, அனுமதிப்பீர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனுமதிச்சிட்டேன். அப்போ 3 பேர், நாங்கள் 3 பேரும் போய் அல்லாஹ்வுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டில் போய் பேரித்தம்பழத்தை உணவுண்டோ என்று சொல்லி ஹதீஸ்களை பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஆர்வப்பட்டவர்களாக, நன்மை பக்கம் விரைந்தவர்களாக இருந்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்வை சுற்றி திண்ணை தோழர்கள் எப்போதும் இருந்து கொண்டு இருப்பார்கள். அவங்க தொழில் பெரும் கஷ்டமாக இருக்கும், உணவுக்கு பெரும் கஷ்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த திண்ணை தோழர்கள் கடும் பசியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கண்டா, உங்களிலே யார் 3 பேருக்குரிய உணவு வைத்திருக்கிறாரோ அவர் 4ஆவதாக ஒரு திண்ணை தோழரை அழைத்து கொண்டு போகட்டும். உங்களிலே யார் 4 பேருக்குரிய உணவு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் 5ஆவதாகவோ 6ஆவதாகவோ ஒரு திண்ணை தோழரை கூட அழைச்சிட்டு போகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூபக்கர் என்ன பார்க்குறாங்க, அப்பா நம்ம லிஸ்டே ரசூலுல்லாஹ் சொல்லலை, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம் என்றுதான் நினைச்சிருக்கணும். அபூபக்கர் பார்த்துட்டு, ஒருவர் தான் அபூபக்கர் அவர்கள், அவர் 2 திண்ணை தோழர்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க போனாங்க சாப்பிடன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. அது மனசு, அதாவது மன ரீதியாக ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சட்டமே சொல்லல அந்த இடத்துல, ஆனால் மன ரீதியாக என்ன விரும்புகிறாங்க, இந்த உணவளிப்போம் நன்மை தானே என்று நினைக்கிறவர் கூட்டிட்டு போகிறார்கள். கூட்டிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு கொஞ்ச நேரம் இரவை கழிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு இரவு உணவையும் அபூபக்கர் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு முடித்து விட்டு அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு இரவை கழித்ததற்கு பிறகு மீண்டும் நான் வீட்டுக்கு போகிறேன். அபூபக்கர் வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போகும்போது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி வெளியில வந்து, எங்க போயிட்டீங்க, மிச்ச நேரம் ஆயிட்டு என்கிறாங்க. என்ன பிரச்சனை? அவங்க வந்து நீங்க சாப்பிடும் வரும் வரைக்கும் அந்த விருந்தாளிகள் சாப்பிடாம இருக்கிறார்கள். மூக்கு அறுவட்டு போகட்டும், எப்படி சொல்றாங்க, உன்னுடைய மூக்கு அருந்து போகட்டும், நீ அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும், வெவ்வேறு சாப்பிட்டு அபூபக்கர் தாமதமாக வருகிறார்கள், விருந்தாளிகள் சாப்பிடலண்டா என்ன இருக்கு அவளுக்கு, அவ்வளோக்கு என்ன, அவளுக்கு சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடும், சும்மா கொடுக்குற சோறு தானே, இதான் நினைக்கணும். என்ன உள்ளத்தில் வருது அபூபக்கர் அவர்களுக்கு, மூக்கறுபட்டு போகட்டும், அடியே நான் உனக்கு சொல்லிட்டு போனேன் நீ சாப்பாடை போடுன்னு சொன்னா நீ பாட்டுக்கு இன்னும் அவளுக்கு சாப்பாடை கொடுக்காம இருந்திருக்கிறீங்கள, நான் கொடுத்தேன், அவங்க தான் வானான்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னுடைய சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேன் என்று உள்ளுக்கு போறார் அபூபக்கர் அவர்கள். உள்ளுக்கு போய் சாப்பாட்டை அள்ளுறாங்க, சாப்பிடுவதற்காக வேண்டி சாப்பாடு அள்ளுறாங்க, அவங்களுக்கு விருந்தாளிகள் கொடுக்கறதுக்கு எடுக்கிறாங்க. எடுத்தா 1 தரம் அள்ளினால் 2 தரம் அதில் பெருமதி அதிகமாகுது. ஒரு முறை அள்ளுறாங்க, அதுல சாப்பாடு எந்த அளவுக்கு குறைகிறதோ அதை விட 2 மடங்கு அதிகமாக அதுக்குள் வருகிறது. அப்ப அபூபக்கர் கேட்கிறாங்க, என்ன இது என்று கேட்கிறாங்க. எனக்கு தெரியாது, சத்தியம் எனக்கே தெரியாது. அல்லாஹ் அதில் பரக்கத்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் முடியாத அளவுக்கு அந்த உணவு அதில் அதிகப்பட்டு அபிவிருத்தி ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே கொண்டு போய் அந்த உணவை நாங்கள் கொடுத்தோம். கொஞ்சம் தான் இருந்துச்சு பாருங்க மனசு. 2 பேரை கூட்டிட்டு போவோம் என்று கூட்டிட்டு போனாரு. வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிறகும் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்துக்கு கொடுக்குற பரக்கத்தை பாருங்கள். எத்தனை பேர் வேணுமானாலும் சாப்பிடுற அளவுக்கு உணவை அல்லாஹ் கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் அந்த உணவை வாங்கி காலை நேரம் வரும் வரைக்கும் அந்த உணவு இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? காலை நேரம் வரும் வரைக்கும் அந்த உணவு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பரக்கத்தை ஏற்பட்டிருக்குது அந்த உணவுல. அப்ப இந்த மாதிரிய ஒரு சிந்தனையும் மன ரீதியான நல்ல பண்பும் கொண்டவர் தான் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு போனா என்ன, எங்களுக்கு என்ன நினைக்காதீங்க. ஏன் அவர் சொர்க்கத்துக்கு போனார்? ஏன் சொர்க்கவாதியாக அவர் மாறினார்? ஏன் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான்? சும்மா ஏனோ தானோடு வாழ்ந்ததுக்காக அல்ல, ஏனோ தானோடு இபாதத் செய்ததுக்காக அல்ல. முழுக்க முழுக்க நோக்கங்களும் எண்ணங்களும் மனம் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருந்துச்சு. நன்மைகள் செய்தால் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நன்மை செய்தார். இன்னைக்கு தான் போட்டி நன்மையில. என்ன போட்டி? நான் இத்தனை சுபஹானல்லாஹ் சொல்றேன், நீங்க அதுக்கு இல்லை. நான் 4 பேருக்கு பரிசு கொடுத்தா
ஏண்ட லேபிளுக்குள்ள நான் 4 பேருக்கு பரிசு கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் தஆலா மறுமையில லேபிளை தானே கூப்பிடுவான், லேபிளா தானே கூப்பிடுவான். முஸ்லீம் யாருன்னு கூப்பிட மாட்டானே என்று நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா யாரை கூப்பிடுவான்? தக்வா உள்ள முத்தகீனை தான் கூப்பிடுவான். எஸ்எல்டிஏ கார முத்து பேரும்பா இங்கிட்டு வா, நீங்க என்னென்ன செஞ்சீங்க, நீங்கெல்லாம் லேபிளுக்கு இல்லை, இத்தல வாங்க எல்லாரும், இந்த டிஜே காரன்லாம் இங்கிட்டு வாங்க, இந்த டிஜே காரன் அல்லாஹ் அப்படியே கூப்பிடுவான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்வா உள்ளவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வாங்க. நீங்க எந்த டிஜே ஆளு இருந்துடுவாங்க, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. தக்வா உள்ளவர்கள் எல்லாம் வாங்க இந்த பக்கம், இறையச்சம் கொண்டவர்கள் எல்லாம் வாங்க. அல்லாஹ்வுக்காக செய்தாயா, இதோ நீ சொர்க்கத்துக்கு போ. அடுத்தவனுக்காக செய்தாயா, அப்படியே அள்ளிக்கிட்டு நரகத்துக்கு போ. அல்லாஹ் தானே சொல்லுவான். இங்க உனக்கு வேலை இல்லைன்னா சொல்லுவான். அபூபக்கர் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவராக மாறுவதற்கு காரணம் என்ன? முழு நோக்கம், எண்ணம் எல்லாமே யாருக்காக? அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்துச்சு. நபித்தோருடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்துச்சு. இது மாதிரி எண்ணங்களும் தூய்மையான எண்ணமும் நமக்கு வரணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி முழு வணக்கத்தை வாழ்த்துக்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி நன்மைகள் என்னென்ன இருக்கிறதோ இருக்கிற சந்தர்ப்பத்தில் வாழ்நாளில் நன்மைகளை பயன்படுத்தி கொண்டு மறுமையில வெற்றியடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.